கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா நிச்சயமாக முடிவு உண்டு. இன்றைக்கி எல்லாரும் முடிவை எதிர்பார்த்துட்ருக்குறோம். என் பிரச்சனைகள் முடியணும், என் பாடுகள் முடியணும், என் கஷ்டங்கள் முடியணும், என் கண்ணீர் முடியணும், என்னுடைய பலவீனங்கள் முடியணும், இப்படி நிறைய காரியங்கள் முடியணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். முடியாமல் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இது வரைக்கும் உனக்கு குரோதமாக எழும்பின சத்துருவின் கிரியைகள் எல்லாம் முடிய போகிறது. நீதிமொழிகள் 23:18 வாஸ்து பாருங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு. சில காரியங்கள் தான் நிச்சயம். ஆனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். பிசாசு துவங்குவான், மனிதர்கள் துவங்குவாங்க, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் முடிப்பா. பிரச்சனைகள் முடிய போகுது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு. என் கஷ்டம் எப்போ முடியும்? என் பாடுகள் எப்போ முடியும்? என் நிந்தை எப்பொழுது முடியும்? இந்த வேதனைகள்லாம் எப்பொழுது முடியும்? நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம்ல. ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஏசாயா 60:20, உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. விசுவாசிங்க, விசுவாசிங்க. இதுவரைக்கும் நீங்கள் கண்ட துக்க நாட்கள் முடிஞ்சு போயிட்டு. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு சந்தோஷ நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு முடிவுனா இன்னொரு துவக்கம். 12th முடித்தாச்சு, காலேஜு துவங்கிட்டேன். இல்லை, 9th முடித்தாச்சு, 10th நான் போயிட்டேன். முடிவுனா ஒரு துவக்கம். இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அத்தனையும் முடிய போகிறது. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 19-20 வசனத்தில் யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை பார்க்குறாங்க. இதோ சொப்பனக்காரன் வருகிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற குழிகளில் ஒன்றில் அவனை தூக்கி போட்டுவோம், அவனை கொன்று போடுவோம், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். அவனுடைய சொப்பனம் எப்படி முடியுது பார்ப்போம், எப்படி முடிகிறது பார்ப்போம். யோசேப்புடைய சொப்பனம் எப்படி முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த அவர்களுக்கு அந்த முடிவை பார்த்தாங்க. யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க பார்த்தாங்க. ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினா. நீங்கள் துவங்குனீங்க, அதை நன்மையாய் முடிய பண்ணினா அந்த முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையின் பகுதி. அந்த முடிகிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சகோதரரை சந்தித்து பேசும்பொழுது அவர் சொன்னார், பிரதர், எங்களுடைய திருமண வாழ்க்கையை எளிய முறையில் நாங்கள் துவங்கினோம், எளிய முறையில் துவங்கினோம். அதற்கு முன்பாக, திருமணத்திற்கு முன்பாக MIT என்கிற பைக்கு வச்சுருந்தேன். கடன் வாங்கினவங்க அந்த பைக்கையும் அப்பிட்டு போயிட்டாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு போட்டிருந்த மோதிரம் அதையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் துவங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு 5 கோடிக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான வீட்டை கொடுத்திருக்கிறார். சமுதாயத்தில் நல்ல மனிதருங்கிற பெயரை கொடுத்திருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து போயிட்டேன். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பிரச்சனையும் முடிய போகுது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என்னுடைய எல்லா பிரச்சனைகள் முடிவதாக, எல்லா கஷ்டங்கள் முடிவதாக, எல்லா பாடுகள் முடிவதாக. நிச்சயமாய் முடிவு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாக முடிவு உண்டு.
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.